ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் உலகம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகனட் நட்ஸ் லட்டு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்காய் நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஏலக்காய், முழு ஏலக்காய் ஒரு 5 எடுத்திருக்கேன். ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதே பேனில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துட்டு அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நமக்கு கம்பி பதம் வேணும் லேசாக. 1 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். பொடி சேர்க்காம ஏலக்காவை தட்டி சேருங்க, நல்ல ஃப்ளேவர் தரும். அவ்வளோதான். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி லேசாக ஒட்டும் பாருங்கள், கம்பி மாதிரி வரும். அவ்வளோதான். இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, துருவன தேங்காய் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. வெள்ளத்தோடு சேர்ந்துட்டோம். எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து எடுத்துருங்க. இது ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவையில்லை. 2-3 ஐட்டம்ஸ் இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் லேசாக வெண்ணெய் தடவிக்கிறேன். லட்டு தான் பிடிக்க போகிறோம். உங்களுக்கு லட்டு வேணான்னா இதை அப்படியே பர்பி மாதிரி கூட நம்ம ஆற வச்சு கட் பண்ணலாம். நான் இது லட்டு ஷேப்பில் பிடிக்க போகிறேன். கொஞ்சம் ஆறிட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லட்டு மாதிரி பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், கோகனட் லட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி. வெல்லம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, நட்ஸும் நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுஜி.